பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாவின் பேரருளால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாவின் நல்லடியார்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு இயற்கை சீற்றத்தை பற்றி தான். இயற்கை சீற்றம் என்றாலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிக்கு விரைஞ்சு போய் அவங்க அந்த சஜிதாவிலே இருப்பாங்க. சஜிதாவிலே இருந்து சிறப்பு தொழுகை தொழுது அல்லாட்ட வந்து கையேந்தி இறைஞ்சி மண்டாடுவாங்க. உலக மக்களையும் பாதுகாத்துக்க யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்துகளை பாதுகாத்துக்க யா அல்லாஹ், பின்வரும் சந்ததியும் பாதுகாத்துக்கலான்னு சேர்த்து கேட்டுருவாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவங்களுடைய உம்மத்தாக நம்ம இருக்கிறதுனால எப்பயுமே எந்த ஒரு செய்தி நம்ம காதில் வந்தாலும் உடனடியாக அல்லாட்ட மன்றாடி நீங்கள் கேட்டுருங்க. அதுக்கு முன்னதாக உங்களுக்கு வந்து இன்னும் சிறந்த ஒரு வணக்கத்தை நான் சொல்லித்தரேன். சுக்ரியா நபின்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு முன்கூட்டியே 2 ரக்காத் சுக்ரியா நபில் தொழுதுக்கோங்க. அல்லாஹ் உலகத்தை வந்து பாதுகாத்துக்க அல்லாஹ், அல்லாஹ் உன்னுடைய அமானியத்தில் நாங்கள் இருக்கிறோம். உன்னையை தவிர எங்களுக்கு வேறு நாயன் இல்லை. அல்லாஹ் உலகத்தை நீ தான் படைத்தாய், உலக மக்களையும் நீ தான் படைத்தாய். அல்லாஹ் பின்வரும் சந்ததியைக்கும் நீ தான் பாதுகாவலன். அல்லாஹ் ஒவ்வொரு உசுரையும் பாதுகாத்துக்க அல்லாஹ்னு மன்றாடி நீங்கள் கேட்கணும். பசி பஞ்சம் வந்துடாமல் பாதுகாத்துக்க அல்லாஹ், உலக பேரழிவிலிருந்து பாதுகாத்துக்க அல்லாஹ். அல்லாஹ் இயற்கை சீற்றம் எதுவும் ஏற்படாமல் பாதுகாத்துக்க அல்லாஹ். அல்லாஹ் மக்களுக்கு தேவையானதை அளவாக வெயில் மழை காற்றுகளையும் பனிகளையும் தந்தல்வாயாக. அல்லாஹ் தேவையற்றதை தூராக்கிடுவாயான்னு கேட்கணும். அதே போல் முன்கூட்டியே நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவும் ஒவ்வொரு வக்திலையும் இப்போ நம்ம 5 வக்து தொழுகிறோம்ல, அதிலே நம்மளுடைய தேவையை அத்தனை உலக மக்களுக்கும் சேர்த்து கேட்டுக்கிட்டே வரணும். அப்படி கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இயற்கை சீற்றத்தில் இருந்தும் நிலநடுக்கம், பூகம்பம், இந்த மாதிரி பசி பஞ்சம் பட்டினி வறுமை கஷ்டங்கள் மன உளைச்சல்கள் இதிலேருந்து நம்மளை எல்லாம் பாதுகாத்துருவான். உலகத்தில் ஆதமுடைய மக்கள் அத்தனை பேருக்கும் நம்ம வந்து சேர்த்து கேட்டுறணும். எல்லாம் பின்வரும் சந்ததிக்கும் கேட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கேட்டு வைக்கிற துவா தான் பின்னாடி வந்து நம்ம பிள்ளைங்க எத்தனை தலைமுறைகள் உலக மக்கள்லேருந்து எத்தனை பிள்ளைங்க பிறந்தாலும் அத்தனை பேருக்கும் போய் சேர்ந்து சேகரிக்கும். இது இன்றைக்கி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கவலைப்படுறோம். இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களாக இருக்குது, அங்கே இப்படி இங்கே எப்படின்னா, ஆனால் நம்மளுடைய பின்வரும் சந்ததிங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயத்தில் பசி பஞ்சம் பட்டினி வறுமை கஷ்டங்கள், சைத்தானின் தீங்குகள், ஜின் சைத்தான் சேட்டைகள், முசீபத்து பலாயிகள் எதுவுமே வந்துடாமல் இருக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் கிடக்கக்கூடிய ஒரு நெகமத்துகளையும் பரக்கத்துகளையும் நம்மளுடைய ஆயுள் காலங்களில் நேர்மையான வழியில் செலவிடணும். நம்மளுடைய வாலிப வயசையும் வீண் விரையும் செஞ்சிடக்கூடாது. வயதான காலத்திலையும் நஷ்டவாளி ஆயிடக்கூடாது. மரண தருவாயிலையும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற அந்த கலிமாவோடு நம்ம சொல்லி நம்மளுடைய ரூஹு வெளியேறணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது அந்த மாதிரி தருணத்தில் நம்மளுடைய உயிர் வந்து அல்லாஹ்ட்ட போய் சேர்றப்ப நம்மளை சுற்றி மலாய்க்கத்துமார்களும் இஸ்ராயில் மலக்குகளும் வந்து நிற்பாங்க. அந்த தருணத்தில் நம்ம வந்து அவங்கள பார்த்து சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்கிற நாவில் அந்த உச்சரித்து களிமாவோட மரணிக்கணும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்காக நம்ம துனியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்பவே நம்மளுக்கு எந்த தீங்கும் நடந்துடாமல் இருக்கிறதுக்கும் இயற்கை சீற்றங்கள் எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கும் நம்ம துவா கேட்டுக்கிட்டே வரணும். நம்ம துவாவில் எதுவும் மறதி ஏற்பட்டுறக்கூடாது. துவாவில் வந்து எப்பயும் வந்து இப்லீஸ் துவாவை கேட்க விடாமல் மறதி ஏற்படுத்துவான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் நீங்கள் அல்லாட்ட கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. உலக மக்களுக்கு ஏதாவது துன்பம் நிகழ்ந்துடக்கூடாது, பசி பஞ்சம் வந்துடக்கூடாது, இயற்கை சீற்றங்கள் எதுவும் நடந்துடக்கூடாது. யா அல்லாஹ், புயல் காற்று, நிலநடுக்கம், பூகம்பங்கள், பசி பஞ்சம் பட்டினி இதிலிருந்து நம்ம இதை பத்திரம் அளவுக்கு அதிகமாகவே துவாவில் கேளுங்க. கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னாதான் நம்மளுக்கு எந்த விதமான தீங்குகளுமே நடக்காது. நம்ம துவா கேட்க 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 அல்லாஹ் என்ன பண்ணுவான், இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான். அவனுடைய கோப பார்வை கூட ரஹ்மத்தான பார்வையாக மாறி வந்து லஹ்னத்தான பார்வை வந்து ரஹ்மத்தான பார்வையாக மாறுறப்ப அல்லாஹ் உங்களுக்காக எல்லா சலுகைகளையும் செஞ்சு நம்மளை பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். கிருபையாளனாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து 5 வக்து தொழுகையோட நம்ம வந்து இயற்கை சீற்றங்களுக்காக நம்ம அல்லாட்ட துவா கேட்டு முன்னாடியே கேட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் நாடிட்டானா இலகுவானதும் லேசானதாகவும் ஆக்கிடுவான். எல்லாம் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு அல்லாஹ் உதவி நல்வான். அதுக்கு முன்னாடியே சுக்ரியா நபில் 2 ரக்காயும் தொழுதுக்கங்க. அல்லாஹ் உங்களுடைய நாட்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் 5 வக்து தொழுகிறப்பயே அந்த இப்போ சுபு தொழுகிறீங்க, லுஹர் அசர் மகரிப் இஷா அசர் எது தொழுதாலும் சரி அதில் தௌஃபா நபில் 2 ரக்காயத்தும் தொழுதுக்கங்க. உலக மக்களுக்காகவும் நீங்கள் அதில் வந்து சிறப்பு துவா கேளுங்க. ஏன்னா நம்ம அச்சுறுத்துகிற ஏதாவது செய்தி நம்ம காதுக்கு வருதுன்னு சொன்னால்
உடனே நம்ம அல்லாட்ட இறைஞ்சி மண்டாடணும். அல்லாவின் நல்லடியார்களே, அப்படி கேட்குற துவா தான் அர்ஸுக்கு போகுது. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலிமீன். இதை இக்கட்டான சூழ்நிலை நினைக்கிறது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றில் இருந்தப்போ கேட்ட ஒரு திக்ரு. இதை நீங்கள் கேட்டுக்கங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கடுமையான நேரத்தில் தண்ணீர் கூட கிடைக்காம எந்த விதமான உதவியும் இல்லாமல் திக்கற்ற நிலையில் நிற்கிறப்ப அவங்க அல்லாட்ட மண்டாடி கேட்டது, யா அல்லா, நான் திக்கற்ற நிலையில் நிற்கின்றேன், எனக்கு இந்த இடத்துல உதவி செய்ய உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, எனக்கு எல்லா விதமான உணவு, உடை, இருப்பிடங்கள், குடிநீர், தங்குமிடம் அத்தனையும் தேவைப்படுகின்றது. யா அல்லா, உன்னை தவிர உதவி செய்ய யாரும் இல்லைன்னு சொல்லி அல்லாட்ட கேட்டாங்க. அவங்க கேட்ட துவாவை அல்லாஹ் உடனே அங்கீகரித்தான். ஏன்னு சொன்னால், அல்லாஹ் உன்னை தவிர யாரும் இல்லை, நீ தான் எனக்கு பொறுப்பாளன், பாதுகாவலன் சொன்னதுனால தான் அல்லாஹ் என்னை நம்பினதுக்காக நான் உடனே அதை அங்கீகரிக்கிறேன்னு அங்கீகரித்தான். இறைவனுக்கு இணை வைக்காமல் துவா கேட்கணும். மற்ற குழப்பங்கள் நிகழக்கூடாது. இப்லீஸுடைய எண்ணங்களுக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. எந்த துவா கேட்டாலும் மனசில் ஒரு சங்கடங்கள் உருவாகுது, இதை இப்போ ஏதாச்சும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், பதறோம் அப்படின்னு சொன்னால், ஓர்மையான வழியில் யா அல்லாஹ் உன்னத்தை கையேந்திட்டே ரப்பே, எனக்கு இந்த துவாவை அங்கீகரிப்பையாகன்னு ஓர்மையோடு கேட்கணும். அடுத்தவங்களுடைய ஒரு அழிஞ்சு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் கேட்கக்கூடாது. அடுத்தவங்களுக்கு அநீதி இழைக்கிற வகையில் துவா கேட்கக்கூடாது. அப்படியே அநீதியை அடுத்தவங்க நம்மளுக்கு இழைச்சிருந்தாலும் அவங்கள மன்னிச்சிரு, அதுலேருந்து அவங்கள பாவி ஆக்கிறாத, எங்களையும் அதுலேருந்து பாதுகாப்பேன்னு கேட்கணும். அதே போல் தான் உலக மக்களுக்கும் நல்லவர்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம அல்லாட்ட துவா கேட்குறப்ப எப்படி கேட்கணும்? யா அல்லாஹ், உலக மக்கள் எல்லோரையும் நீ பாதுகாப்பாயாக, யா அல்லாஹ் திருந்தி வாழும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக, யா அல்லாஹ் ஒற்றுமையோடு இருக்கிறதுக்கு அல்லாஹ் உன்புறத்திலிருந்து உதவி நல்குவாயாக, எல்லோரும் சகோதர சகோதரிகளாக வாழ்வதற்கு அல்லாஹ் உன் உதவி துணை நிற்குமாக, யா அல்லாஹ் பசி பஞ்சம் பட்டினி வந்துடாத அளவுக்கு பாதுகாப்பா யா அல்லாஹ். இந்த மாதிரி ஒவ்வொரு நிமிடத்துலையும் நம்ம துவா கேட்குறப்பையும் சேர்த்து கேட்கணும். யா அல்லாஹ் உண்ணுவதற்கு உணவையும், உடுத்துவதற்கு உடையும், குடிப்பதற்கு நீரையும், தங்குவதற்கு ரஹ்மத்தான வீட்டையும், ஐவேளை தொழுகக்கூடிய தரஜாவையும், 30 நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் நசீபாக்கி தந்தருள்வாயாகன்னு கேட்கணும். இதை இன்னும் நல்லா கேட்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, பசி பஞ்சம் பட்டினி வந்துடாத அளவுக்கு உலக மக்களை பாதுகாப்பாயான்னு கேட்கணும். எல்லாம் ஒற்றுமையோடு வாழணும்னு துவா கேட்கணும். இதை கேட்டுக்கிட்டே இருந்தாலுங்க இன்னும் சிறப்பாக நீங்கள் கேட்குறது இன்னும் அமல்கள் தாரியாக இருக்கணும். அல்லான்னு வென்றாடி கேளுங்க. இந்த இயற்கை சீற்றங்கள் எதுவும் நடந்துடக்கூடாது அல்லான்னு இன்றைக்கி நம்ம சிறப்பு துவா கேளுங்க. எல்லாரும் இதை இந்த ஹதீஸை கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதை கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் உங்களுக்கு இருக்கணும். கேட்டு நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் உலக மக்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் அருள் பாலிக்கணும். நம்ம போடுற ஹதீஸ் எல்லாருக்கும் போய் கிடைக்கணும். ஒருத்தவங்க 2 பேர் கேட்டால் பத்தாது, உலக மக்கள் எல்லோரும் கேட்டால் தான் ஹதீஸுக எத்தனையோ பேர் உலாமாக்கள், நல்ல நல்ல முஸ்லீமான ஆண் பெண் சகோதர சகோதரிகள், முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகளுமே நல்ல உபதேசங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுமே தீனுக்காக தான் அவங்க போராடிட்டு இருக்காங்க. இந்த வகையில் இறைவன் ஒருவனே வணங்க தகுதியுடையவன், அல்லாஹ் ஒருத்தனே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய திருத்தூதர் அப்படின்னு சொல்லி எல்லோருமே ஒரு மனதாட அல்லாட்ட துவா கேட்கக்கூடியவளாகவும் உலகத்துக்காக கேட்கக்கூடியவளாக தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஹதீஸும் கஷ்டப்பட்டு எல்லாரும் போடுறாங்க. இதை நீங்கள் எல்லாரும் கேட்டு பயன்பெறணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனையோ பேர் ஆலிம்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை ஹதீஸுகளையும் நீங்கள் கேட்டு பயனடையணும். இப்போ இன்றைக்கி மெயினாக நம்ம பார்க்க இருக்கிறது இயற்கை சீற்றங்களை பற்றி தான். இதை நீங்கள் அல்லாட்ட இறைஞ்சி மண்டாடுங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலிமீன், ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், இதை கேட்டுக்கிட்டே இருங்க. நிஹ்மல் மௌலா நிஹ்மல் நஃசீர், இதை மாத்திரம் அன்றைக்கி அளவுக்கு அதிகமாக ஓதுங்க. அஸ்தக்பிருல்லாஹுல் அலீம், அஸ்தக்பிருல்லாஹுல் அலீம், அஸ்தக்பிருல்லாஹுல் அலீம், இதை ஓதிக்கிட்டே இருங்க. இது தௌஃபா. இது நம்ம கேட்க கேட்க அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயன் கேட்டு இறைஞ்சி மண்டாடினாலே அல்லாஹ் இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலிமீன், இதை அளவுக்கு அதிகமாக ஓதிக்கங்க. இன்றைக்கி தௌஃபா நபியில் தொழுதுக்கங்க. உலக மக்களுக்காக மன்றாடி இன்றைக்கி கேளுங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் நல்ல செய்தியோடு இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் நல்லபடியாக சந்தோஷமாக இருப்போம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பயானில் சந்திக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் தொடரும். நூருல் இஸ்லாம் சேனலுடன் இணைந்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.